Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA paper 16 CMA ஃபைனல்ல paper 16 strategy cost managementல chapter 6ல linear programmingங்கிற டாபிக் இருக்கு. அதுல graphical மெத்தடை யூஸ் பண்ணி maximization ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இன்பிட்வீன்ல சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா, லீனியர் ப்ரோக்ராமிங் இட் இஸ் a technique for specifying how to use limited resources or capacities of a business to obtain a particular objective such as least cost, highest margin or least time when these resources have alternate uses. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் நம்ம கேம் தியரியில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மேக்ஸிமைசிங் பிளேயரோட எய்ம் வந்து கெயினை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதும், மினிமைசிங் பிளேயரோட எய்ம் வந்து காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதும் அவங்களோட எய்ம்ஸ்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமில் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், மினிமைசேஷன் ப்ராப்ளமில் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ இங்கே அதே பேசிஸில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கிற டெக்னிக் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸை ஆப்டிமமாக யூஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு தேவையான பர்டிகுலர் அப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணலாம். ஸோ அட்டைன் பண்ணுறது வந்து லீஸ்ட் காஸ்ட்டாக இருக்கணும், அது ஹையஸ்ட் மார்ஜின், நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கணும், அண்ட் டைம் வந்து லெஸ்ஸர் டைமாக இருக்கணும். ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த ரிசோர்ஸஸ்க்கு ஆல்டர்னேட் யூஸஸும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஆப்டிமமாக எப்படி வந்து நமக்கு யூஸ் பண்ணி பர்டிகுலர் அப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணலாங்கிறது தான் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட டெக்னிக். ஸோ இப்போ வாங்க பேசிக் கான்செப்ட்ஸ் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். பேசிக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து வேல்யூஸ் ஆஃப் டெசிஷன் வேரியபிள் வித் சாட்டிஸ்ஃபை த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ஜெனரல் எல்பிபி இஸ் கால்டு சொல்யூஷன் டு தட் எல்பிபி. ஸோ அவங்க வந்து ஒரு மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சர்டைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது தான் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா அந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இன்க்ளூடிங் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் அதில் உள்ள டெசிஷன் வேரியபிள்ஸ், அதாவது x1 x2 இப்படி சொல்லுவோம் இல்லையா, இல்லை எக்ஸ் ஒய் இந்த மாதிரி சொல்கிற டெசிஷன் வேரியபிள்ஸ் இல்லைனா குவான்டிட்டி வேரியபிள்ஸ்னு இதை சொல்லுவோம். இது வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த வேரியபிள்ஸோட கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி சொல்யூஷன் டிரைவ் பண்ணுறது தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அதில் உள்ள n வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த n வேரியபிள்ஸில் வந்து n கிரேட்டர் தென் m, அதாவது ஒரு சொல்யூஷன் வந்து n மைனஸ் m, அதாவது n-க்கு நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க, m-க்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க, அந்த n மைனஸ் m போடுறப்போ அது வந்து ஈக்குவல் டு 0வாக கிடச்சிச்சின்னா அது வந்து நமக்கு நான் பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே, அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து பேசிக் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த நான் பேசிக் வேரியபிள் அண்ட் பேசிக் வேரியபிள் ரெண்டும் சேர்ந்தது தான் பேசிக் சொல்யூஷன். இந்த பேசிக் சொல்யூஷன் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும், அதாவது ரெண்டு வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுற போது நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அப்படி கிடைக்கிற சொல்யூஷனை வந்து நம்ம பேசிக் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். Variables equal to 0 and solving the remaining m equations in m unknowns is called basic solution. The n minus m number of variables which are set equal to 0 are called non-basic variable, and remaining m are basic variable and constitute a basic solution. அதுதான். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபீஸிபிள் சொல்யூஷனாக என்னென்னு பார்த்துருப்போம், பேசிக் சொல்யூஷனாக என்னென்னு பார்த்துருப்போம். ஃபீஸிபிள் சொல்யூஷன் அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பேசிக் சொல்யூஷனோட எய்ம் என்ன, அந்த n மைனஸ் m வேரியபிள் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து பேசிக் சொல்யூஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ ஆப்டிமம் feasible solution na any basic feasible solution which optimize the objective function of a general LPP is called an optimal feasible solution to LP problem. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பேசிக் feasible solution அதாவது நம்ம கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அதாவது மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் அண்ட் மினிமைஸ் த காஸ்ட், இந்த கண்டிஷனை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ டீஜெனரேட் சொல்யூஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
A basic solution to the system of equation is called a degenerate if one or more of the basic variables become equal to 0. So basic variables, non-basic variables என்ன நம்ம அந்த basic solution solve பண்றப்பே பார்த்திருப்போம். ஸோ அந்த பேசிக் வேரியபிள்ஸுமே ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஒன் ஆர் மோர் ஆஃப் த பேசிக் வேரியபிள்ஸுமே ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 3 தான் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் அதாவது இந்த ஃபார்முலேட் பண்ணுறது, ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணுறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரெண்டும் வந்து வெறும் ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்முலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் ஒரு டைப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் பாயிண்ட் மெத்தட், இன்னொன்று ஐசோ ப்ராஃபிட் ஆர் ஐசோ காஸ்ட் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தடில் நம்ம இன்னைக்கு கார்னர் பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த graphical method ஓட theory கொஞ்சம் பார்க்கலாம். Graphical method is generally used for solving linear programming problem which have 2 or 3 variables. In fact, for problem with 3 variables also the application of this method is rare. So graphical method எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 variables இருக்க சுச்சுவேஷனில் சால்வ் பண்ணுறதுக்கு graphical method யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்க ஸ்டெப்ஸு. ஃபார்முலேட் த ப்ராப்ளம் டு கெட் a linear objective function which is subject to number of constraints. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து ப்ராப்ளம் அதாவது ஈக்குவேஷனை ஃபார்முலேட் பண்ணிக்கணும். அதுக்கு certain constraints கொடுத்துருப்பாங்க. ஸோ draw the graph for each of the constraints. For inequalities the graphs are represented by regions of space and for equation they are represented by straight line. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்போதுமே இன்இக்வாலிட்டிஸில் தான் இருக்கும். அதை வந்து ஈக்குவேஷன்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி கிராஃப் போட சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராஃபில் வந்து அந்த ஸ்பேஸில் அந்த ரீஜன் வந்து இன்இக்வாலிட்டிஸை மென்ஷன் பண்ணோம். அந்த லைன்ஸில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது ஈக்குவேஷன்ஸை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டைப்புக்கு இன்இக்வாலிட்டிஸ் இந்த ரீஜன் will be above the constraint line. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் எடுத்துக்குவோம். இந்த கிராஃபில் இந்த லைன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸு, இதுக்கு அபோவ் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்இக்வாலிட்டிஸு, பிலோ இருக்கிறது இன்இக்வாலிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ அபோவில் இருந்தால் அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். இதுக்கு கீழே உள்ள ஏரியாவை டினோட் பண்ணுறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். ஸோ இந்த ப்ராப்ளமில் இதுதான் கீழே உள்ள ஏரியா தான் வந்து அவங்க ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை த feasible region or solution space. This is the actual area of the space which satisfies all the inequalities simultaneously. நம்ம கீழே ஷேட் பண்ணி இந்த ஏரியா இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க feasible region. ஸோ இப்போ 2 மெத்தட்ஸ் இருக்குது, கார்னர் பாயிண்ட் மெத்தட், ஐசோ ப்ராஃபிட் ஆர் ஐசோ காஸ்ட் மெத்தட். நம்ம இல்லை கார்னர் பாயிண்ட் மெத்தட்னா என்னன்னு பார்த்துட்டு கிராஃப் போகலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகலாம். Corner point method necessitates identification of each corner point or vertex of the feasible region and subsequently find their coordinates. This can be either done by directly from the graph paper or be done by solving the simultaneous equations of the constraint line which form a particular corner. Thereafter, the value of the objective function is to be computed at each of the corner point mentioned above by substituting the value of the coordinates. For the problem of maximization, take the highest value of the objective function and for minimization problem, lowest value of the objective function. This value along with the coordinates of the point giving the value will be solution. ஸோ கார்னர் பாயிண்ட் மெத்தட்னா உண்மையில் நம்ம வந்து கிராஃப் வரைகிறோம் இல்லையா, அந்த கிராஃபில் feasible region எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸை அதில் பிளாட் பண்ணிவிட்டு அதில் வர்ற பாயிண்ட்ஸை, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பிளாட் பண்ண 2 லைன் இப்படி போகுது இல்லையா, இதில் இன்னர் ஏரியா, அதாவது இப்போ பாருங்கள் நான் இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்னர் ஏரியா தான் வந்து feasible region இந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த பாயிண்ட், இது ரெண்டும் நீங்கள் வந்து லைன் வந்து பிளாட் பண்ண போய் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து இந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம், ஆர்எல்ஸ் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணும்போதே கண்டுபிடிப்போம். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள்,
either done directly from the graph paperல இருந்தே கண்டுபிடிக்கலாம் or by solving the simultaneous equation. நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் போடுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். thereafter the value of objective function வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னங்கிறத கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த நமக்கு இந்த கிடைச்ச 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற வேல்யூஸ்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு எடுத்துக்குவோம். எது லீஸ்ட் பாயிண்டா இருக்கோ அதை வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கும். ஸோ இப்படிதான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். One kind of cake requires 200 grams of flour and 25 grams of fat, and another kind of cake requires 100 grams of flour and 50 grams of fat. Find the maximum number of cakes that can be made from 5 kgs of flour and 1 kg of fat, assuming that there is no shortage of other ingredients required for making cake. Formulate the LPB based on the information given and solve graphically. ஸோ ஒரு டைப் ஆஃப் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 200 grams ஆஃப் ஃப்ளாரும் 25 grams ஆஃப் ஃபேட்டும் தேவைப்படுது. அனதர் கைண்ட் ஆஃப் கேக் மேக் பண்ணுறதுக்கு 100 grams ஆஃப் ஃப்ளாரும் 50 grams ஆஃப் ஃபேட்டும் தேவைப்படுது. ஸோ நம்ம கிட்ட இப்போ 5 kg ஆஃப் ஃப்ளாரும் 1 kg ஆஃப் ஃபேட்டும் இருக்கு. அதை வச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் கேக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத கேட்டிருக்காங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எதுவும் ஷார்ட்டேஜில் இல்லை, எல்லாமே தேவையான அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்பிபி ஃபார்முலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து let x and y be the number of cakes of first and second kinds. ஸோ ஃபஸ்ட்டு கைண்ட் கேக்கு எக்ஸ்னும் செகண்ட் கைண்ட் கேக்கு ஒய்னும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், அதனால மேக்ஸிமைஸ் z is equal to x plus yன்னு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாரை வச்சு எடுத்துக்கிறோம். அதாவது 200 கிராம்ஸு, இங்கே 100 கிராம்ஸு. ஸோ 200x + 100y less than or equal to 5000. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸு ப்ளஸ் 50 கிராம்ஸு less than or is equal to 1000. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸு, இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி 2x + y less than or is equal to 15 ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இதையும் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். x + 2y less than or equal to 14 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். as both x and y are the physical quantities, they have to be non-negative. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து நான்-நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால இங்கே எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 and y greater than or equal to 0. ஸோ எப்போதுமே மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸில் வந்து less than or equal to தான் வரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பில் இருக்குது பாருங்கள். கன்ஸ்ட்ரைன்ஸில் இந்த இடத்துல less than or equal to வரும். அதே மாதிரி நான்-நெகட்டிவ் கண்டிஷனுக்கு greater than or equal to வரும். So இப்போ பாருங்க, so the maximization formulation of a given LPB is maximize z is equal to x plus y. இந்த constraints எழுதியிருக்காங்க. For solving the problem graphically, first of all we need to get the feasible region where all the above and the space constraints are satisfied simultaneously. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இப்போ இன்இக்வாலிட்டிஸாக இருக்குது, அதாவது கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென்ல இருக்குது. ஸோ இந்த ஈக்குவாலிட்டிஸை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஈக்குவாலிட்டிஸ், அதாவது 2x + y less than or equal to 50 equal to 15 எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த 50யை டிவைடில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே is equal to 1 ஆயிரும். அதாவது 2x divided by 50 + y divided by 50 is equal to 1ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் 50யும் கேன்சல் பண்ணி x divided by 25 + y by 50 is equal to 1ன்னு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை மாற்றிடுறோம். ஸோ இப்போ இப்படி மாற்றினதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ், அதாவது கிராஃபில் பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதாவது எப்படின்னா x divided by 25 is equal to 1, y divided by 50 is equal to 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா x is equal to 25, y is equal to 15 நமக்கு கிடைச்சிரும். ஸோ x is equal to 25னா ஆப்வியஸாக அந்த y ஆக்சிஸ் கிராஃபில் உள்ளது 0வாக இருக்கும். ஸோ அதே மாதிரி y is equal to 15 தெரிஞ்சிச்சுன்னா அந்த x ஆக்சிஸில் பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து 0ன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸு. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஈக்குவாலிட்டிஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம பாயிண்ட் வந்து 40,0 and 0,20ன்னு கிடச்சிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ஸ், அதாவது x greater than 0, y greater than 0வை x is equal to 0, y is equal to 0ன்னு ஈக்குவாலிட்டிஸாக மாற்றிக்கிறோம்.
மாத்துனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னா 25 and 0 and 0,50 இதை பிளாட் பண்றோம். ஸோ 25 and 0 இந்த இடத்துல பிளாட் பண்ணியிருக்கோம். 0,50 இந்த இடத்துல பிளாட் பண்ணி லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட் வந்து 40,0 and 0,20. ஸோ இதை பிளாட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 40,0 இங்கே பிளாட் பண்ணி 0,20. ஸோ இதுலேருந்து ஒரு லைன் வந்து இப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் தான் வந்து நமக்கு 20,10. இந்த பாயிண்ட் இருக்குல்ல 20,10, இது வந்து இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட். ஸோ இது வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் இங்கே மினிமமா இருக்கிறதுனாலையும், இது வந்து டைரக்டா ஹோல் நம்பர்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறதுனாலையும் நமக்கு 20,10 வந்து இங்கே ஈஸியா கிடைச்சது. அதர்வைஸ் இது வந்து பாயிண்ட்லயோ இல்லை டெசிமல்ஸ்லயோ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம கிராஃபை வச்சு அக்யூரேட்டான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த கோஆர்டினேட்ஸோட பாயிண்ட், அது இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ற மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ, அதாவது இந்த கோஆர்டினேட்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பாருங்க, பிளாட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது x is equal to 0, y is equal to 0 வந்து நம்ம பிளாட் பண்ணாலும் இந்த பாயிண்ட் இதுதான் கிடைக்கும். ஸோ இதுவுமே ஆல்ரெடி அந்த feasible regionல சேர்ந்தது தான். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவுட்டர் ஸ்பேஸ் அதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இந்த ரீஜியன், அதாவது நம்ம இந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு உள்ள ரீஜனை தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ல ஷேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவை தான் ஷேட் பண்ணுவோம். ஷேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல, அதாவது இந்த கோஆர்டினேட் ஆகுற பாயிண்ட், இந்த லைன்ஸை வச்சு நம்ம மேக்ஸிமைஸ் செட்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த ஷேடட் ரீஜனில் கவர் ஆகுற அந்த பாயிண்ட்ஸ் 0,20, 20,10 அண்ட் 25,0 இந்த 3 பாயிண்ட்ஸையும் மேக்ஸிமைஸ் இசட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி இந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்தர் நீங்கள் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் போடும்போது அதில் இப்படி ஹோல் நம்பர்ஸாக உங்களுக்கு கிடைக்காது. டெசிமல்ஸ்லையோ இல்லை பாயிண்ட்லையோ இல்லை அக்யூரேட் ஹோல் நம்பர்ஸாக கிடைக்காம உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் அதை போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று எக்ஸோ இல்லை ஒய்யோ அதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 2x எக்ஸ் இருக்குது, ஒய் 2y இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஈக்குவல் பண்ணுறதுக்கு. ஸோ தட் 2y எக்ஸும் 2x ஆயிரும். சாரி, செகண்ட் ஈக்குவேஷன்லையும் 2x ஆயிரும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் 2x ஆயிடும். ஸோ எக்ஸை இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒய்யை கூட கேன்சல் பண்ணலாம், அப்படியும் போடலாம். நான் இப்போ வந்து எக்ஸை வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா 2x + 4y = 80 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒன்று பாசிட்டிவ்ல இன்னொன்று நெகட்டிவ்ல இருந்தால் தான் நம்ம அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால அகெயின் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும், -2x - 4y = -80. இது கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். இந்த +2xையும் -2xையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது பாருங்க, +y -4y வந்து -3y நமக்கு கிடைக்கும். = +50 - 80 வந்து -30. ஸோ -3y -30, மைனஸும் கேன்சல் ஆகிடும். y = 30/3 போட்டிங்கன்னா y = 10ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த கிடைச்ச y = 10 ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸுக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ ஈஸியாக எக்ஸ் வேல்யூ டிரைவ் பண்ணிடலாம். அதனால நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஈக்குவேஷன் 1ல் கூட சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் y = 10 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x + 2 × yக்கு பதிலாக அகைன் 10 = 40. இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x + 20 = 40, x = 40 - 20, where x = 20ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, இதை கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ வந்து x, yங்கிற ஃபார்மேட்டில் இதை எழுதுறோம். ஸோ x, yங்கிற ஃபார்மேட்டில் இதை எழுதணும் அப்படின்னா, ஸோ எக்ஸுக்கு வேல்யூ நமக்கு 20,
10. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸோட வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருச்சா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ட வந்து டிரைவ் பண்றோம். ஸோ நீங்க ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல இந்த மெத்தட வொர்க் அவுட் பண்ணி தான் இந்த கோஆர்டினேட்ஸோட பாயிண்ட்ட வந்து நீங்க 20,10ங்கிறத இப்படி தான் டிரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க அந்த பாயிண்ட் வந்து இப்படி தான் டிரைவ் ஆச்சு. அந்த 20,10ங்கிறது. ஸோ இங்க இருக்கு இல்லையா? இது அப்படிதான் டிரைவ் பண்ணோம். இப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் அதாவது இந்த ஃபீசிபிள் ரீஜியனோட கவர் ஆகுற 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து மேக்ஸிமைஸ் இசட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ மேக்ஸிமைஸ் இசட் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு z x + y இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ x + yல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 25x ஆவும் y = 0 ஆவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி 3 பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கிறப்ப விச் எவர் இஸ் த ஹையஸ்ட் நமக்கு இங்க 30 தான் ஹையஸ்ட்ன்னு தெரிஞ்சிருது. ஸோ இந்த 30 தான் வந்து நமக்கு இதோட சொல்யூஷன். ஸோ இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த அபோவ் வேல்யூ தட் z இஸ் மேக்ஸிமம் அட் பாயிண்ட் 20, 10. இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு இது மேக்ஸிமமா இருக்கு. Thus the solution of LPP is given as z max is equal to 30. Solution வந்து 30. இந்த corresponding values of decision variables அதாவது decision variables first time non negative னு சொல்லி constraint எழுதியிருந்தோம் இல்லையா x1 and x2 அதோட value x1 is equal to 20 and x2 is equal to 10. In other words, the maximum number of cakes to be made வந்து 30. இந்த கொடுத்திருக்க கண்டிஷன்ல அதாவது 5 kg of flour and 1 kg of fat ன்னு சொல்லியிருந்தாங்களே அதை யூஸ் பண்ணி 30 கேக்ஸ் வந்து மேக் பண்ண முடியுங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் x1 வந்து 20, செகண்ட் டைப் x2 வந்து 10. அந்த டைப்பில் 20 கேக்ஸும் இந்த டைப்பில் 10 கேக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஃபர்தர் வீடியோவில் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ.